ஹாய். லாஸ்ட் மண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கடலூர் போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் வந்து திருவனந்தபுரம் கோவில் இருக்குது. எனக்கு இந்த கோவில் ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி அடிக்கடிக்கு போவோம். திருப்பதியில் வேண்டிக்கிட்டு இங்கே செய்யலாம். ஆனால் இங்கே வேண்டிக்கிட்டு திருப்பதியில் செய்யக்கூடாது சொல்லுவாங்க. நானும் அம்மாவும் போயிருந்தோம் ஃப்ரெண்டு கூட. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்போ தான் போயிருக்கோம். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 108 திவ்ய ஸ்தலங்களில் இந்த கோவில் வந்து 41வது இடத்துல இருக்குது. இந்த கோவிலை வந்து தாயார் வந்து தவம் இருந்து பெருமாளை கல்யாணம் பண்ணதுனால இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றது ஐதீகம். இங்கே இருக்க குளத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கலங்கி தான் இருக்கும். இந்த இடம் வந்து ஆதிசேஷனால் நிறுவப்பட்டது தான் இந்த ஸ்தலம். இங்கே வந்து பெருமாள் வந்து மும்மூர்த்திகளாக நின்று காட்சி அளிப்பார். பெருமாளும் இருப்பார். பிரம்மாவுக்குரிய தாமரை வந்து ஒரு கையில் வச்சுருப்பார். சிவனுக்குரிய முக்கண்ணோட இருப்பார். கோவில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சு சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்தா வந்து 3 கோபுரமே நல்லாவே தெரியும். நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். அதேமாரி ஹயக்ரீவருக்குன்னு தனி கோவில் இருக்க தென்னிந்தியாவிலே இந்த ஒரு கோவில் தான். நதிக்கரை பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோயிலும் இது தான். ஹயக்ரீவருக்குன்னு தனியாக கோவில் இல்லை. மலை மேலே இருக்க ஹயக்ரீவர் இவர் தான். கல்விக்கு குரு வந்து ஹயக்ரீவர் தான். ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே நோட்டு பெண்ணெல்லாம் வாங்கி ஹயக்ரீவர் பாதத்தில் வச்சு படைச்சி வாங்கிட்டு போகிறாங்க. பப்ளிக் எக்ஸாம் டைம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணால் பசங்க நல்லா வந்து எக்ஸாம் எழுதுவாங்கன்றது நம்பிக்கை. அங்கேவே வந்து நிறைய கடைகள் இருக்குது. அங்கேயே நோட்டு புக்கு பென் எல்லாமே வச்சு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து அங்கே வீடு நிறையா கட்டியிருக்காங்க. வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி கட்டி சாமியை நல்லா வணங்கிட்டு போனால் அங்கே வந்து சீக்கிரமாகவே வீடு கட்டுவாங்கன்ட்டு ரொம்பவே நம்புகிறாங்க. இவர் தான் வந்து ஹயக்ரீவர். கல்விக்குனே குரு. இந்த இடத்துல தான் வந்து இந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் அங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க வேண்டிக்கிட்டு. இங்கே இருக்கிறவர் தான் வந்து பழைய சாமின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்ததும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கோவில். லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லாவே வந்து கிளியராக தெரிஞ்சு நாங்கள் போன டைம் அப்போ சாமி ஊர்வலம் மாதிரி வந்தது. நல்லாவே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மேலேயுமே ஹயக்ரீவர் போய் வணங்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். எப்பயுமே போகும்போது ஒரு அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. தேங்காய் வந்து ஃபஸ்ட்லேயே உடைப்பாங்க. எப்பயுமே வந்து பெருமாளுக்கு வந்து பூ வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ துளசி மாலை தான் ரொம்பவே விசேஷம். துளசி இல்லாமல் கண்டிப்பாக கோயிலுக்கு போகக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு துளசியாவது இருக்கணும். கோவிலை சுற்றி வலம் வந்தோம்னா அங்கே பக்கத்துலேயே வந்து இங்கேயுமே வந்து மகாவிஷ்ணு இருக்கார். அவரையுமே வணங்கிட்டு லக்ஷ்மி நரசிம்மரும் இருப்பார். ராமரும் வந்து சீதாதேவியோடையும் லட்சுமணரோடையும் இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம வணங்கிட்டு சுற்றி வந்தோம்னா இந்த கோவிலுமே வணங்கிட்டு வந்தால் தான் அதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த கோவிலுக்கு யாரும் அதிகமாக போக மாட்டாங்க. பக்கத்தில் தான் இருக்குது. இவ்வளோ சிறப்புமிக்க கோவில் எப்போ கடலூர் போனாலுமே வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க, போயிட்டு வாங்க. இந்த குளத்துல வந்து உப்பு வாங்கி போட்டோம்னா வந்து எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்ந்துருமா. ஏன்னா வந்து இந்த குளம் வந்து எப்பயுமே வந்து கலங்களாகவே தான் இருக்கும். பெருமாள் வந்து மும்மூர்த்திகளாக காட்சி அளிக்கிறாரு. அதுவே வந்து மிக சிறப்பான விஷயம். நாங்களுமே வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் திருவனந்தபுரம் போகாமல் இருக்கவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.